ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் இன்னோவேட்டர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் ஸ்கேல். ஸோ இந்த ரோலிங் ஸ்கேலை வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரோலிங் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட்டில் வந்து பேரலல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் குக்கிங் கத்தாஸ் சேனலுக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு குக்கிங் வந்து பிடிக்கும்னா ஸோ இவங்களோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு காலி பவுடர் டப்பா வந்து எடுத்துக்கோங்க. அதோட மூடியில் சென்டராக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க சால்டரிங் ஐன் யூஸ் பண்ணி. இதே மாதிரி அதோட கீழ் பகுதியிலையும் வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க சென்டரில். நெக்ஸ்ட்டு அந்த மெல்ட்டாக இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பென்சில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பென்சிலை வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரப்பர் பேண்டை இந்த பென்சிலோட 2 எண்ட்லேயும் நல்லா டைட்டாக வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி 2 எண்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் இதை நம்ம என்ன தான் மூவ் பண்ணாலும் இந்த பவுடர் டப்பா வந்து பென்சிலை விட்டு வெளியில் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் 10 சென்டிமீட்டருக்கு. ஸோ அதோட சென்டரில் வந்து மார்க் பண்ணி 2 பீஸாக வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 5 சென்டிமீட்டர் பீசஸ் இருக்கும். ஸோ அதோட டாப் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த பீஸை வந்து இந்த பென்சிலோட 2 எண்ட்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில். ஸோ இதை வந்து இந்த சின்ன 2 பீஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஸோ இது ஒட்டும்போது சென்டராக வந்து பார்த்து ஒட்டுங்க. ஸோ ஒட்டினதுக்கப்புறமா இந்த பவுடர் டப்பா வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி வந்து ரொட்டேட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளால் இதை ஃப்ரீயாக வந்து மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில். ஸோ இதோட ஒரு ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பீஸோட கீழே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் வச்சுருக்க அந்த ஸ்கேலோட சென்டரில் வந்து இப்போ நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த பீஸ் தான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டாக வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து இந்த ரோலரோட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்னொரு 2 5 சென்டிமீட்டர் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதோட கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பென்சிலோட 2 எண்ட்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த பீஸை வந்து இப்போ ஒட்டுற மாதிரியே எல் ஷேப்பில் வந்து ஒட்டி விட்டுருங்க. இந்த 2 பீஸையும் வந்து ஒட்டும்போது ரெண்டுமே பேரலாக ஒரே ஆங்கிளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டாப் பீஸ் வந்து ரொம்பவே பெண்ட் ஆகுது. ஸோ இது பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த பெண்ட் ஆகிற அந்த பீஸு கீழே வந்து இப்போ நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டி விட்டுருக்கேன். ஸோ இப்போ இது நம்ம என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலுமே பெண்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸோட 2 எண்ட்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம எல் ஷேப்பில் ஒட்டினா இந்த 2 பீஸோட பேரலாக வந்து இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டில் கேப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது கீழே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூ அப்ளை பண்ணி இந்த டாப் பீஸோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்டிலாக வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம இந்த கேப்பை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ரோலிங் ஸ்கேலை ஃப்ரீயாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பேரலல் லைன்ஸ் வந்து வரையும் போது நம்ம சாதா ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணோம்னா அது நம்ம கண்ணில் பார்க்குறதுக்கு லைன்ஸ் பேரலாக தான் தெரியும். பட் அதை நம்ம வந்து டீப்பாக மெஷர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த ரோலிங் ஸ்கேல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வரைகிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ அதே சமயம் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து பேரலல் லைன்ஸ் வந்து வரைய முடியுது. ஸோ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்டில் வந்து நிறைய டயக்ராம்ஸில் வந்து நம்ம பேரலல் லைன்ஸ் வந்து வரைய வேண்டியது இருக்கும். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 10 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனை வந்து இப்போ 10 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம் பை தேல்ஸ் தியரம். ஸோ இப்போ இந்த லைனோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அக்யூட் ஆங்கிளில். ஸோ இப்போ ட்ரா பண்ண அந்த லைனில் 10 சென்டிமீட்டரில் காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு 10 கண்டினியூஸ் ஆர்க்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கடைசியாக ட்ரா பண்ண ஆர்க்கையும் இந்த லைனோட எண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லைனை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு கண்டினியூஸாக ஒரு ஆர்க்லேருந்தும் பேரலாக லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம சாதா ஸ்கேல் யூஸ் பண்ணோன்னா நமக்கு மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரா பண்ணி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த 10 சென்டிமீட்டர் லைன் வந்து பர்ஃபெக்டாக வந்து 10 பார்ட்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்கும். அமேசானில் 16 சென்டிமீட்டர் ரோலிங் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் 0 ருபீஸில் வீட்டில் இருக்க பொருளையே வந்து ரீசைக்கிள் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம்.
இந்த வீடியோவை யாராவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.